ஓகே சார். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்? இந்த இன்டெக்ரல் பார்ட்ட ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாமா? தட் ஓகே இஸ் சார். ஈக்குவல் 3 கான்ஸ்டன்ட் நீங்க எடுத்தீங்க. இன்டெக்ரல் 1 to 3 x ஸ்கொயர்ட் இன்டு dx. Minus 6 constant integral 1 to 3 x to the power minus 2 into dx. Plus 3 is constant integral 1 by x into dx. இது வரைக்கும் டவுட் இருந்தா சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். அப்ப 3 இன்ட்டு இப்போ உங்களுக்கு ஐடியா ஈஸியா தெரியுது. இங்க n வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, இங்க n வேல்யூ பார்த்தீங்கன்னா -2, அது n வேல்யூ பார்த்தா -1. பட் இது என்ன மெத்தடு? லாகரிதம் மெத்தடு. அதனால அது தேவையில்லை. ஆமா. அப்ப இது என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. இன்டெக்ரல் ஆஃப் ஆ, x பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 ஃபார்முலா தெரியும். கரெக்ட்டுங்களா? x to the power 3/3 சார். சூப்பரா சொல்லிட்டீங்க. எழுதுன பின்னாடி என்ன பண்ணணும்? லிமிட் போட்டுறணும் 1, 2, 3 கரெக்ட்டுங்களா? ஓகே சார். 6 இங்க என்ன கிடைக்கும் அகைன்? ஆ, x to the power -1/-1. 1, 2, 3 லிமிட் போட்டுருவீங்க. ஆ, பிளஸ் 3 log x சார். இங்க 1, 2, 3 போட்டியா? 1, 2, 3 இங்கேயும் 1, 2, 3 வரும். சரியாம்மா? ஆ, கான்ஸ்டன்ட் போடக்கூடாது டெஃபினைட்டுக்கு. அது மட்டும் பாத்துங்க. இந்த ஓகே 3யும் சார். இதுவும் கட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். x cube whole to 1, 2, சார் 3 இப்ப டெஃபினைட் கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணக்கூடாதா சார்? கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் பண்ணலாம். பிளஸ் சீன் போடக்கூடாதுங்க. கான்ஸ்டன்டே வராதுங்க. ஓ, ஓகே ஓகே சார். ஃபார்முலா இன்டெபெண்டன்ட்க்கு பிளஸ் சி வரும்னா இங்க வராது. அது ஆல்ரெடி போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். சரிங்களா? ஓகே சார். பிளஸ் சி வராது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க மறந்துட்டு போட்டுறாது. இங்க ஓகே பார்த்தீங்கன்னா இந்த சார். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன பிளஸ். அப்ப ப்ளஸ் பிளஸ் 6 இன்டு x பவர் மைனஸ் x 1 -1. 1 2 3 பிளஸ் 3 இன்டு அது லான் x 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நீ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடலாமா? ஓகே சார். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சொல்லுங்க என்ன வருங்க? 3 போட்டு பிராக்கெட் போட்டே போட்டுருங்க. கியூப் மைனஸ் 1 போட்டு கியூப் போட்டுங்க. சரியாம்மா? ஓகே சார். 6 இங்க என்ன கிடைக்கும்? அப்பர் லிமிட் 3 பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 பவர் மைனஸ் 1. கரெக்டாமா? ஆமா சார். பிளஸ் 3 இன்ட்டு என்ன கிடைக்கும்? லான் 3 3 வேணா பிராக்கெட் போடுங்க. மைனஸ் லான் 1. log 1. லான் 1 ஓட வேல்யூ நிறைய டைம் சொல்லிட்டே இருந்திருக்கிறேன். லான் 1 ஓட வேல்யூ என்ன? 0 சார். 0. ஓகே. 3 கியூப் வேல்யூ என்னடா? 27 -1 26 சார். ஓகே. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா 26 ஆயிரும். அது அடுத்த ஸ்டெப்லயே போட்டுக்கலாம். ஓகே சார். 26 ஆயிரும். அதே மாதிரி இங்க என்ன கிடைக்கும்? 6 இருக்குது. இது என்ன கிடைக்கும்? 3 இன்வெர்ஸ். 3 இன்வெர்ஸ் வந்து என்னன்னா 1/3 எழுதலாம். மைனஸ் ஓகே 1 எழுதலாம். கரெக்டாமா? 1 இன்வெர்ஸ் வந்து மைனஸ் 1. ஓகே சார். இது 3 லான் 3ன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? 3 லான் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். சரி. இது என்ன நடக்கும் சொல்லுங்க? 6 இது எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? -2/3 சார். சூப்பரா சொல்றேம்மா. வெரி குட். -2/3 பிளஸ் 3 லான் 3. கரெக்டாமா? ஆமா சார். அந்த 3 இந்த டேபிள் கட் பண்ணா 2 ஆயிரும். கரெக்டுங்களாம்மா? ஆமா சார். அப்ப எகைன் என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? 26 பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் -4 பிளஸ் 3 ln 3. 3 ln 3. That is equal to 22 plus இதை வேணா நீ கால்குலேட்டர் வேணா போட்டு இந்த வேலையை சொல்லிருங்க. ln 3 வேணா அப்ளை பண்ணி சொல்லிட்டுனா சொல்லிருங்க. ஓகே. ln 3 யோட வேல்யூ என்ன வருது? ஐயோ, நான் இன்டு 3 போட்டு வந்தப்ப 3.295 வருது சார். அதே போட்டிங்களா? சரி ஓகே. இன்டு 3 நானும் போட்டுக்கிறேன். ஓகே சார். எவ்வளோ வருமா? 3. 295 சார். கரெக்டுமா? 3.295 8 வருது. 8ன்னா இங்க 6ன்னு மாத்திக்கணும். நான் 8 என்ட்ரி பண்ணிக்கணும். ஆல்ரெடி தெரியும் நீங்க மோர் தென் 5 இருந்தா ஒரு டெசிமல் ஸ்டாப் பண்ணுனா இந்த மோர் தென் 5 வந்து இங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் 1ன்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகே சார். அது தெரியுமாமா? லாயர் கிளாஸ் படிச்சிருப்பீங்களா? இல்ல, படிச்சிருக்கேன் சார். ஓகே டேகன். சரி இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ என்னாச்சு? 22 பிளஸ் 3.2958 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 25.2958. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருவாங்க. ஓகே சார். டவுட் இருந்தா சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ண நான் ரெடியா இருக்கிறேன். இல்ல சார்.
டவுட் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஓகே.